நேத்திக்கு என்ன படிச்சீங்க? குட், வெரி குட். ஆமாங்கண்ணா. எனக்கு எதுவுமே வரல. எக்கனாமிக்ஸ் ஹோம்ஒர்க் அப்படின்றதா வந்தது. இருங்க இருங்கண்ணா, ஒரே நிமிஷம் லோட் ஆகுது. பார்க்குறேன் ஸ்ரீசரண், ஒரே நிமிஷம் இருங்கண்ணா. லோட் ஆகுது ஸ்லோ. ஆ, ஓகே. ஸோ ஷேர் பண்ணுறது தெரியுது ஸ்ரீசரண். ம் ம் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ் a measure by which consumer scale of preference on a good or service is quantified. கன்சியூமர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் யூட்டிலிட்டின்றது. ஓகே. ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, நான் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூலமாக நான் என்ன குவான்டிட்டி அப்டைன் பண்ணியிருக்கேனோ அது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெல்த்ன்னு வரும்போது ரெண்டு வெல்த் இருக்குது: பர்சனல் வெல்த், நேஷ்னல் வெல்த். பர்சனல் வெல்த்ன்றது ஒரு ஒரு ஆளோட ஹவுஸு, பில்டிங், கேஷாக வச்சிருக்கிறது, ஷேர்ஸ், ஸ்டாக்காக வச்சிருக்கிறது பர்சனல் வெல்த். நேஷனல் வெல்த்ன்றது நேச்சுரல் ரிசோர்சஸ், ரோடு, பார்க்ஸ், பிரிட்ஜஸ், அதெல்லாம் நேஷனல் வெல்த். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு கிரியேஷன் ஆஃப் கூட்ஸ் வித் பர்பஸ் ஆஃப் செல்லிங் தம் இன் டு தி மார்க்கெட். நான் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்? ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ப்ரொடக்ஷன்ன்றது. இதுதான் என்ன சொல்லுவாங்க கண்ணா, ப்ரொடக்ஷன் மீன்ஸ் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. நோட்டில் எழுதிக்கோங்க கண்ணா. இன் ஒன் வேர்ட், ப்ரொடக்ஷன் மீன்ஸ்
இன் ஒன் வேர்ட் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. போதுங்கண்ணா, அவ்வளோதான். அது மட்டும் எழுதிக்கோங்க. ம். சி, ஒரு சைல்டு ஒரு டால் விளையாடுறது என்ஜாய்மெண்ட்டுக்குன்னா அது ப்ரொடக்ஷன் கிடையாது. பட் த டால் மேக்கர் ஹூ செல்ஸ் தோஸ் கூட்ஸ் இன் த மார்க்கெட் இஸ் எங்கேஜ் இன் ப்ரொடக்ஷன். புரியுதா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன எழுதிக்கோங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் எழுதிக்கோங்க. வெரி குட். ரிவார்ட்ஸ் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. ரிவார்ட் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்டுக்கு ரெண்டு, லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. ம். இன்ட்ரெஸ்ட். கரெக்ட். குட், வெரி குட். இப்போ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிக்க போறோம். ஓகேவா? ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அது என்ன சொல்லுவாங்கன்னா கன் பட்டர் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஆக்சுவலா கிட்டத்தட்ட அப்படிதான். நான் எப்படின்னு சொல்றேன். 13 gun butter curve is a classic example of production possibility curve which demonstrates the idea of opportunity cost. Opportunity cost நான் என்னன்னு சொல்றேன். ரெண்டு டிஷ் சாப்பிட்ற டிஷ் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. இன்னொன்னுக்குண்ணா. ம். சப்பாத்தி பரோட்டா. இப்போ உங்க கண்ணு முன்னாடி 10 சப்பாத்தி, 15 பரோட்டா இருக்கு. நீங்க இதுல எப்படி சூஸ் பண்ணுவீங்க சாப்பிட்றதுக்கு? பரோட்டா தான். 15 பரோட்டாவும் எடுத்துருவீங்களா இல்ல ஒரு 4 சப்பாத்தி 3 பரோட்டா அப்படி எடுத்துப்பீங்களா? ஓ, அப்ப பரோட்டால எவ்வளோ அப்ராக்சிமேட்டா? அதாவது செகண்ட் சான்ஸே கிடையாதா? இல்ல இப்படி சொல்லுங்க கண்ணா. எப்படின்னா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனா ஏதாவது சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது. சூப்பர். இப்போ இது வந்து இப்போ வந்து பரோட்டால 7, அது 5. இப்போ பிளான் பின்னு ஒன்று வரும்போது, ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வரும்போது அதையும் நீங்க ஒரு பார்ட் ஆஃப் இட் நம்ம சூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, கரெக்டா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது என்னன்னா, ஒன்றுத்தை நீங்க அடாப்ட் பண்ணும்போது இன்னொன்னுத்தை நீங்க வந்து இழக்கும் போது
அந்த இழக்கிறதுனால உங்களுக்கு ஒரு காஸ்ட் வருது இல்ல, அதையும் உங்க டிசிஷன் மேக்கிங்ல எடுக்கணும்னு சொல்ற கான்செப்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். லெட் மீ கிவ் யூ an example. Opportunity cost in economics refers to the value of next best alternative that is foregone when making a choice. அப்படின்னா நான் ஒரு சாய்ஸ் பண்ணும்போது, ஒரு அந்த பிளான் ஏ பிளான் பி இருக்கும்போது பிளான் பியை நீங்க ஃபோர்கான் பண்றீங்க இல்லையா, பிளான் ஏவை செலக்ட் பண்றதுக்காக. See, let's take an example. If you decide to spend an hour at the movies, the opportunity cost is the value of the time you could have spent studying, working and pursuing other activities. இது புரியுதா? நீங்க மூவி புரியல. நீங்க படிக்கிறதுன்றது உங்களோட ப்ரையாரிட்டி, மூவி பார்க்கறதுன்றது உங்களோட ஹாபின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மூவி பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, எதை இழக்க போறீங்க? உங்க படிக்கிற டைமை இழக்க போறீங்களா? ஆஹ் அந்த படிக்கிற டைம் இழக்க போறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு எக்கனாமிக்ஸ்ல சொல்றாங்க. The value of the next best alternative that is foregone when making a choice. சரியா? இப்ப நான் 10 to 11 ஸ்ரீசரணோட தான் உட்காந்துக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னோட பர்சனல் ஒர்க்கை ஒதுக்கி வச்சுட்டு ஸ்ரீசரனுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அப்பனா அந்த பர்சனல் ஒர்க்கை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பர்சனல் ஒர்க்கை வந்து ஓரமா வச்சுட்டு தானே ஸ்ரீசரன் சொல்றேன். அப்ப அந்த டைம் ஃபார் தட் பர்சனல் ஒர்க் இருக்குல்ல, அதுதான் என்னோட வேல்யூ ஆஃப் தி டைம் ஆஃப் தட் பர்சனல் ஒர்க் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். புரியுதா? குட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலா ஒரு ஃபேமஸான இது வந்து கன்ஸ் பட்டர் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன அப்படின்னா ரெண்டு கூடு இருக்கு, அந்த கூடுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு. பட் எந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் நம்ம எடுத்து அந்த கூடை பண்ண முடியும் அப்படின்றதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அந்த மாதிரி பண்ண முடியுமா? பாசிபிலிட்டினா என்ன? ஒரு முயற்சி. கரெக்டா? ஒரு முயற்சி, இது நடக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அதான் பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டு கூடை நான் பண்ணணும், பட் எனக்கு கம்மியா தான் இருக்கு. ஆனா நான் பண்ணியாகணும். அதாவது ரவா கிச்சடியும் பண்ணணும், ரவா கேசரியும் பண்ணணும். ரவை வந்து எனக்கு சஃபிஷியண்டா இருக்கு, ஆனா நெய் இல்ல, எண்ணெய் இல்ல, ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு. அதை வச்சு இது ரெண்டுத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, லேமேன் லாங்குவேஜ்ல. அதுதான் எக்கனாமிக்ஸ்ல ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? So it's a trade-off between producing more of one good and less of another. It also shows how efficiently resources are being used. சரியா? ஒரு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ன்ற வச்சு ஒரு சிங்கிள் கம்பெனிய இல்ல ஒரு என்டையர் எக்கானமியே நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பாருங்க, ஒரு இந்தியா ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்த்துக்கோங்க. இந்தியாவோடது வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது பட்ஜெட்டிங் போடுறாங்க. நான் எஜுகேஷன்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு மோடி நினைக்கிறாரு. ஆனா பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்லும் போது, மோடி வந்து வித் லிமிட்டட் ரிசோர்சஸ் வித் லிமிட்டட் பட்ஜெட் ஹி ஹஸ் டு அலோகேட் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். அப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ற டூல் என்ன? ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். புரியுதா? இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல என்ன ஒரு அசம்ஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸே லாஸ்லாம் இருந்தாலும் ஸ்ரீசரன், அசம்ஷன்ஸ் எடுத்து தான் எல்லாருமே லா இது பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? லைக் வேரியஸ் லாஸ். இதே மாதிரி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கவும் ஒன் சார்ட் ஆஃப் தியரி தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் எப்போவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரிசோர்ஸஸ் வந்து ரெண்டு கூடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும், ப்ரொடக்ஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்ற அசம்ஷனை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வா எங்க மேம் நான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a point on the PPC indicates that all resources are being used, while a point inside the curve indicates that resources are not being used efficiently. அதாவது எல்லா ரிசோர்ஸஸும் யூஸ் ஆயிடுது. ஓகே,
ஒரு curve, ஒரு point inside the curve indicates that resources are not being used efficiently. And a point out ரெண்டு இருக்குங்கண்ணா, ஒரு point inside the curve, outside the curve. Point outside the curve வருது வந்து, I will tell you. இப்போ இது பட்டர், இது கன், சரியா? பட்டருக்கும் கன்னுக்கும் ஒரே ரா மெட்டீரியல். என்ன சொல்லுங்க? ம். என்னமா இருக்கும் சொல்லுங்க? அதாவது அந்த அந்த கிரீஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், கொல கொல கொலன்னு ஒண்ணு இருக்கும் ஸ்ரீசரண். ஒரு கிரீஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது மட்டும் இந்த பட்டருக்கும் பண்ணுவாங்க. அதாவது பட்டர் வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நைஸா, எண்ணெயும் இல்லாம நெய்யும் இல்லாம நடுத்தரமா இருக்கும்ல பட்டர். அப்போ அது லுப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லுப்ரிகேஷன்னா என்ன, இந்த கதவுல கோயின்னு சவுண்ட் இருந்தா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கன்னுக்கும் அந்த மாதிரி ஒண்ணு தேவைப்படும், அந்த கிரீஸ். அந்த கிரீஸை தான் வந்து அவங்க சொல்றாங்க, கிரீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்குல்ல, அதனால தான் வந்து பட்டர் கன்னுக்கு வந்து அந்த கிரீஸ் காமனா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைட் பி குவாலிட்டி மைட் பி டிஃப்ரெண்டா இருக்கலாம். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து அந்த கிரீஸை வச்சுட்டு லெட்ஸ் லெட்ஸ் டேக் லைக் திஸ். இப்போ இதுதான் இந்த கிரீஸை வச்சுட்டு நான் வந்து 10 குவான்டிட்டி ஆஃப் பட்டர் பண்றேன்னா என்னால 50 குவான்டிட்டி ஆஃப் கன்ஸ் பண்ண முடியும். ஆனா ஒருவேளை நான் அந்த கிரீஸை வச்சுட்டு 20 குவான்டிட்டி நான் பண்றேன்னா நான் வந்து என்னோட கன்னோட ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இப்படி சொல்றேங்கண்ணா. இப்போ கன்னு பட்டர், ஓகே, இங்க 11 கன் பண்றேன்னா நான் இங்க 10 குவான்டிட்டி பட்டர் பண்ணேன். இங்க நான் வந்து 9 தான் பண்றேன்னா இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ அப்பனா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் என்ன சொல்றதுன்னா, ஒண்ணு நீ கொஞ்சம் இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதிகமான ரா மெட்டீரியல் போட்டுக்கோ, அப்போ அந்த குவான்டிட்டி கம்மியாகும், அந்த ப்ராடக்ட் கம்மியாகும். அந்த ப்ராடக்ட் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு ரா மெட்டீரியல் நல்லா யூஸ் பண்ணிக்கோ, இந்த ப்ராடக்ட் கம்மியாகும். அதுதான். ஸோ இந்த பாயிண்ட் அவுட் சைட் த கர்வ். இந்த பாயிண்ட் இன்சைட் த கர்வ் இருக்குல்ல கண்ணா, இங்க ஒரு பாயிண்ட் காமிக்குதுல்ல, இந்த பாயிண்ட் ஏன் காமிக்கிறது என்ன அர்த்தம்னா, நான் ரிசோர்சஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் அவுட் சைட் த கர்வ் இருக்குல்ல, அதாவது இங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அப்படி பண்ணேன்னா நான் ப்ராப்பரா என்னோட ரிசோர்சஸை யூஸ் பண்றேன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, the PPC curve slopes downwards from left to right. எப்பவுமே இப்படிதான் கர்வ் இதுவாகும். if production of one commodity is increased, இது பட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா the production of another commodity will be foreground. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது என்ன ஆயிடுறது, கன்னோட இது கம்மியாயிடுறது. நான் பட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னா, அதாவது இது வந்து பட்டர், இது கன்னு, சரியா? இப்ப இது கன்னு ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல இல்ல சாரி, கன்னு வந்து கம்மி ப்ரொடக்ஷனு, அப்போ என்னோட பட்டர் வந்து ஜாஸ்தி ப்ரொடக்ஷன். ஓகேவா? என்னோட கன் வந்து
கொஞ்சம் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகுறது, அப்ப பட்டரோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகிறது. இந்த லைன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இது இன்க்ரீஸ் ஆகுறது கரெக்டா? அப்போ என்னோட பட்டரோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகிறது. இதுல பெட்டரா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி சொல்லலாம், இங்கேருந்து இப்போ இங்க இன்க்ரீஸ் ஆகுறதுக்குன்னா, இது இங்கேருந்து இங்க இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா கன்னோட ப்ரொடக்ஷன் இங்கேருந்து கீழே இறங்குறது. ஓகேவா? புரியுதா? இப்படி 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 பார்க்கணும். சரி, நான் பட்டரை இன்க்ரீஸ் பண்றேன்னா இது கம்மியாகும். கன்னை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா பட்டர் வந்து கம்மியாகும். ஸோ இது கம்மியாகிறதாகன்னா, அதனால இது இங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இது இன்க்ரீஸ் ஆகிற போது இது இப்படி இருக்கு. இப்போ வந்து இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இப்படி வரும் கண்ணா, டிக்ரீஸ் ஆகுறது. இது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, திருப்பி இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்னும் கம்மியாகிறது. பட் இப்போ இதை நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது கம்மியாகிறது. இது பட்டர். அப்பனா உங்களுக்கு ஸ்லோப் எப்படி வருது பாருங்க, இப்படி வருதா, டவுன்வர்ட்ஸ் வருதா, லெஃப்ட் டு ரைட் வருதா சொல்றாங்க. புரிஞ்சுதா? இல்ல திருப்பி ஒரு வாட்டி சொல்லி தட்டுமா? ஓகே, அந்த ஸ்லோப்பை கனெக்ட் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல கண்ணா, see any slope when you are going to connect and the points on the slope curve indicate பண்ற points எல்லாமே என்ன indicate பண்றதுனா resources are properly utilized. any point curve குள்ள ஏதாவது பாயிண்ட் இருக்கு அப்படின்னா it is representing that the resources are not utilized. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா marginal rate of transformation அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. slope of PPC at any given point, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா marginal rate of transformation. இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஓகே, இது அவ்வளவுதான். PPC curveன்றது straight line, the opportunity cost is constant. இங்க கொடுத்திருக்கேன் அதோட assumptions பாருங்க. The points beyond the PPC curve are impossible combinations. Any point which lies below the PPC curve is possible combination. இன்னும் பெட்டரா சொல்றேன், any point which is inside the curve is called as resources are not utilized properly. Any point which is lying on the PPC curve is called as marginal rate of transformation. அதான் MRT. புரியுதா கண்ணா? குட். ஸோ இதை அந்த ஃபைல் அனுப்புறேன், இதுல பேஸ் பண்ணி படிங்க. புக்ல வேண்டாம், புக்ல பேஸ் பண்ணி படிக்காதீங்க. மணி அப்படின்னா என்ன தோன்றது ஸ்ரீசரனுக்கு? வாட் டு யூ மீன் பை மணி? தேவைப்படுற மீடியம். கரெக்டா? முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அரிசிக்கு புளி கொடுத்திருந்தாங்க, தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கொடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தது. அண்டர் பார்ட்டர் சிஸ்டம் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ். அதாவது 1 kg ஆஃப் ரைஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 2 kgs ஆஃப் வீட். 2 goats ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 1 4. ஆனா இப்போ இருக்கிற இது என்ன, மணி தான் மெயின். ஸோ மணியோட கான்ஸ்டுவன்ஸ் என்ன? ருபீஸ், கிரெடிட் கார்ட்ஸ், டிராவலர்ஸ் செக். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான ஒரு 4 விஷயம் நம்ம கவர் பண்ண போறோம். ஒன்னு மணி, கான்ஸ்டுவன்ஸ் ஆஃப் மணினா என்னன்றது கேட்பாங்க ஸ்ரீசரன் 2 மார்க்ஸ்ல, நோட் பண்ணிக்கோங்க. இன்கம்ன்றது வந்து ஒரு சாதாரண தொழிலாளிக்கு வந்து டெய்லி இன்கம் வரலாம் இல்லையா, வீக்லி இன்கம் வரலாம், மந்த்லி இன்கம், இயர்லி இன்கம் வரலாம். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். சேவிங்ன்றது என்ன, எனக்கு என்ன சம்பளம் வருது அதுல நான் எவ்வளவு செலவு பண்றேன், அதான் சேவிங். இது நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. சேவிங் இஸ் டிஃபைன்ட் as income minus consumption. நோட் பண்ணிக்கோங்க.
வெரி குட். மார்க்கெட்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு அ பிளேஸ் வேர் கூட்ஸ் ஆர் பாட் அண்ட் சோல்டு. ஓகேவா? மார்க்கெட்ன்றது இப்போ மார்க்கெட் மெக்கானிசம்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த எக்கானமிக்கு வந்து டோட்டாலிட்டி ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா என்ன, எல்லா மார்க்கெட்ஸையும் சேர்த்து ஒரு டோட்டாலிட்டி கிடைக்கிறது தான் மார்க்கெட் மெக்கானிசம். கேபிட்டல் ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இன்கிரிமெண்ட் இன் கேப், இது எழுதிக்கோங்க கண்ணா. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தி இன்கிரிமெண்ட் இன் கேபிட்டல் ஸ்டாக், எழுதிக்கோங்க. சூப்பர். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ரிசர்வாயர் இருக்கு, வாட்டர் ஃபில்லா இருக்கு, சரியா? there is a tap over the reservoir. இப்ப டேப் ஆன் பண்ண உடனே இப்போ எப்படி இருக்கு, இது வரைக்கும் புரியுறதா ஸ்ரீச்சரன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம்? சூப்பர் கண்ணா. இப்போ ரிசர்வாயர்ன்றது லார்ஜ் லேக் வேர் த வாட்டர் ஸ்டோர் டு பி யூஸ் பை அ பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? இதுதான் வந்து ரிசர்வாயர். இப்போ ரிசர்வாயர் பக்கத்துல வந்து ஒரு டேப் இருக்கு இல்லையா? a tap is turned on, water will என்ன ஆகும்னா அந்த ரிசர்வாயருக்குள்ள போகும். வாட்டர் லெவல் இந்த ரிசர்வாயர் என்ன ஆகும், ஏறிட்டே போகும். கரெக்டா? அப்போ இந்த ரிசர்வாயர் வாட்டர் ரிசர்வாயர் தான் என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டல் ஸ்டாக். வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் த டேப் ஆகிறது அதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து கேபிட்டல் ஸ்டாக்ல ஒரு இன்கிரிமெண்ட்னா என்ன, ரிசர்வாயர்ல நான் வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது இல்ல, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றாங்க. புரியுதா? புரியல. சி ஒரு 100 மிஷினரி இருக்கு. ஓகே, 100 மிஷினரி 1,00,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 100 மிஷினரின்றதான் கேபிட்டல் ஸ்டாக். எதன் மூலமா நான் ப்ரொடியூஷன் பண்றேன், மிஷினரி மூலமா. அப்ப அந்த மிஷினரி தான் கேபிட்டல் ஸ்டாக். கேபிட்டல் ஸ்டாக்னு சொல்லலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவான் அக்கௌண்ட்ஸ் டெர்மினாலஜில. புரியுதா? சோ அந்த 100 மிஷினரின்றது கேபிட்டல் ஸ்டாக், 1 லாக்ன்றது தான் வந்து என்னோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அப்போ ஒரு எக்கானமி டிசைட்ஸ் டு இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் அவுட்புட்னா என்ன பண்ணணும், நிறைய நியூ மிஷின்ஸ், நான் நிறைய யூனிட் எனக்கு வேணும்னா நான் நிறைய மிஷின் வாங்கி போடணும்ல. அந்த மிஷின் வாங்கி போடுறோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகே, சோ அந்த 50 மிஷின்ஸ் நான் வாங்கி போடுறேன் பாத்தீங்களா கண்ணா, அதுதான் என்னோட ரிட்டர்னுக்கான மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? அப்போ எக்கானமி ஆல்ரெடி இஸ் ஒர்க்கிங் வித் 100 missions. If it adds 50 more missions, will result to 150 missions, which will be the new capital stock in the next year. புரியுதா? இப்ப புரியுதா? குட். பாருங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது பார்க்க போறோம். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இதுல மிஷினரியில இன்வெஸ்ட் பண்றது, ரா மெட்டீரியல் வாங்குறது, பில்டிங் வாங்குறதுன்னு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர்ஸ்ல, ஷேர் ட்ரேடிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெரோதா, ஷேர்கான், அதெல்லாம் நான் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி போடுறது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். So the purchasing of new shares of a company is called as portfolio investment. அதாவது இந்த மார்க்கெட் ப்ராடக்ட் மார்க்கெட் இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் equilibrium will be established when the following equation holds up. Y is equal to C plus I அப்படின்னா national income is equal to consumption plus investment. புரியுதா? national income is equal to consumption plus investment. So right hand side of the equation is the aggregate demand, left hand side of the equation is aggregate supply. In equilibrium, aggregate demand is exactly equal to aggregate supply. Aggregate supply or national income can be subdivided into two parts, consumption and savings. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணம்மா. Y எழுதிக்கோங்க, y is equal to C plus I எழுதுங்க. இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவலிபிரியம் framework. ஸ்ரீச்சரன், equilibrium will be established when the following equation holds ன்னு கேட்டு எந்த ஈக்குவேஷன் 4 கொடுத்துருவாங்க, நீங்க இந்த ஈக்குவேஷன் சூஸ் பண்ணோம். Y is equal to C plus I. Y னா என்ன, national income. C னா என்ன, consumption demand. I னா என்ன, investment demand.
கரெக்ட். ஒய்னா நேஷனல் இன்கம். எழுதிட்டீங்களா? சூப்பர். சி கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நெட் இன்வெஸ்ட்மெண்ட். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்கானமி ஒரு அக்ரிகேட் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு இயர்ல பண்றது கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? எப்போ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் ரா மெட்டீரியல் வாங்கலாம், இல்ல எனக்கு வந்து அது ஃபினிஷ்டு கூடா இருக்கலாம். இது இன்வென்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட். இன்வென்ட்ரினாலே என்ன அர்த்தம் எழுதிக்கோங்க. இன்வென்ட்ரி மீன்ஸ் ஸ்டாக். எழுதிக்கோங்க. இன்வென்ட்ரி மீன்ஸ் ஸ்டாக். Investment in raw materials, semi-finished goods, finished goods are called as inventory investment. Okay. Fixed investment na fixed asset kana building வாங்குறது, மிஷினரி வாங்குறது fixed investment. See இது gross investment. Net investment na என்ன அர்த்தம்னா gross investment minus depreciation. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதான் குட். இது எழுதிட்டீங்களா? சூப்பர். இதுதான் இந்த மாடியூலோட கிரக்ஸ் கண்ணா. ஓகே. ஸோ டிமாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட்னா என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீசரண்? ஒரு பொருளோட தேவை. சப்ளைனா சப்ளை. ஓகே சூப்பர். இப்போ நான் நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ வந்து ஒரு 10 தேங்காய் கையில இருக்கு. ஓகேவா? நீங்க தேங்காய் மண்டி வச்சிருக்கீங்க. ஆ, கடைசி 10 தேங்காய் இருக்கு. கிட்டத்தட்ட 100 தேங்காய் வித்து போயிடுச்சு. நைட்டு வந்து 9:30 மணி ஆயிடுத்து. 10 தேங்காயை நீங்க விற்கணும், இல்ல அடுத்த நாள் அது அழுகி போயிடும். சரியா? அப்போ உங்ககிட்ட இப்ப சப்ளை எவ்வளவு இருக்கு? 10 தேங்காய். ஆனா யார் வந்து வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப டிமாண்ட் தெரியல. கரெக்டா? இந்த சிச்சுவேஷன்ல சப்ளை வந்து சஃபிஷியண்டா இருக்கு, டிமாண்ட் தெரியல. இது ஒரு சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சினாரியோ, ஒருத்தர் வந்து 10 தேங்காய் இருக்கான்னு கேக்குறாரு, உங்ககிட்ட 10 தேங்காய் இல்ல. இது ஒரு சிச்சுவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல 10 தேங்காய் இருக்கு, ஆனா யார் வந்து வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு என்ன லாஸ் ஆகும் கணம்? 10 தேங்காய் லாஸ் ஆகும். வெரி குட். இப்ப அடுத்த சினாரியோ, 10 தேங்காய் வந்து உங்களை கேக்குறாங்க, உங்ககிட்ட அது இல்ல. அப்பனா இப்ப இங்க என்ன நீங்க லாஸ் பண்றீங்க? வெரி குட். சூப்பர். எக்ஸலண்டா சொன்னீங்க. கஸ்டமரை லூஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம அந்த 10 தேங்காய்க்கான லாபத்தையும் லூஸ் பண்றீங்க. கரெக்டா? இந்த லாபத்தை லூஸ் பண்றதுன்றத என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? இந்த சோ ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் கண்ணா. வந்து எனக்கு சப்ளை ஜாஸ்தியா இருந்து டிமாண்ட் கம்மியா இருந்ததுன்னா நான் டைரக்டா காஸ்ட் லூஸ் பண்றேன் இல்ல. டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்து சப்ளை கம்மி பண்றேன்னா நான் ப்ராஃபிட்டை லூஸ் பண்றேன். இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை தான் தியரி ஆஃப் டிமாண்ட், தியரி ஆஃப் சப்ளை அண்ட் ஈக்குலிபிரியம்ன்ற கான்செப்ட்ல டீடைல்டா நம்மளுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஒரு டிமாண்டை நான் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரைஸ் ரைஸ் வந்து டிமாண்ட் டிக்ரீஸ் ஆயிட்டே போயிருக்குன்னா, டிமாண்ட் ஃபார் எனி ப்ராடக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பிரைஸ். கரெக்டா? பிரைஸ் டிமாமா பிரைஸ். ஸோ பிரைஸ் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்? டிமாண்ட் கம்மியாயிட்டே போகும். இப்போ சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க காஃபி குடிப்பீங்களா, டீ குடிப்பீங்களா கத்தால? டீ. வெரி குட். இப்போ வந்து இப்போ நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து டீ தான் கன்சியூம் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ ஒருவேளை எனக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு டேல வந்து டீ கிடைக்கல, அப்பனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பனா எப்போ ஒரு பொருளுக்கு சப்ஸ்டியூட் கூட்ஸ் இருக்கோ
அப்போ என்ன ஆகும்னா டிமாண்டோட ப்ளே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது if the price of coffee falls, demand for coffee will rise. கரெக்டா? இப்போ காபி பொடி கம்மியாயிடுச்சு, கொட்டை கம்மியாயிடுச்சுன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆனா காஃபிக்கு எது சப்ஸ்டியூட்? குட் சப்ஸ்டியூட் டீ. பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஓகே காஃபி விலை கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் டீ பொட்டலட்ஸ்லாம் ஓரமா வச்சுட்டு காஃபி குடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் பிரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் கூட்ஸ். புரிஞ்சுதா கண்ணா? அடுத்தது காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ்னு ஒன்று சொல்றாங்க. காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ்னா என்ன? லெட்ஸ் டேக் கார் அண்ட் பெட்ரோல். டிமாண்ட் ஃபார் பெட்ரோல் எது பேஸ் பண்ணியிருக்கும்? டிமாண்ட் ஆன் த பிரைஸ் ஆஃப் தி கார். கரெக்டா? பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் ஃபார் பெட்ரோல் கம்மியாயிடுமா? எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பெட்ரோல் விலை போயிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன ரேட் இருக்கணும் பெட்ரோல் விலை? 100 ஏதோ சம் 100 ஆடு இல்ல, 100 ஆடு ஏதோ நினைக்கிறேன், 100 rupees ஆடு. ஸோ அந்த 1 லிட்டர் பெட்ரோல் அது வந்து 200 ரூபாய் போயிடுச்சுன்னா எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? பிகாஸ் தே cannot afford to buy petrol for 100 200 rupeesலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ lot of people what they will do, they will go to the other option of எலக்ட்ரிக் இதுவா இருக்கலாம், இல்ல சோலார் வச்சு ஏதாவது எனர்ஜி கிரியேட் பண்ணி அப்படி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதான் prices of the complementary goods. சரியா? income of the consumer. Income of the consumer also influences the demand for a commodity. Income rise ஆக ஆக என்ன ஆகும்? People purchase the more quantity of goods. Income falls, they purchase less quantity of goods. This happens when the good is normal, but the reverse relation will work when the good will be inferior. Okay? Taste and preferences of the consumer. Consumer or taste and preferences can determine the demand for a commodity. See, taste changed, demand for goods is also changed. When the population size increases, the demand for goods also increases. When the population decreases, demand also decreases. புரிஞ்சுதா? பாப்புலேஷனுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எப்படி ஆகும்? இப்போ நீங்க ஹாட், இப்போ சம்மர்ல நீங்க என்ன சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம். விண்டர்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? அம்பர்லா. ஸோ அப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் இன்ஃப்ளூயன்சஸ் தான் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் இதோட இன்னைக்கு இது பார்ட் முடிக்கிறேன். இதுல பார்க்கலாம், மேனேஜ்மெண்ட்ல. ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோங்கண்ணா, நம்ம கிளைமேட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அது வரைக்கும் நல்லா தரவா படிச்சிருங்க. மேனேஜ்மெண்ட் சைடும் படிக்கிறீங்களா கண்ணா? எக்கனாமிக்ஸ் மட்டும் படிக்காதீங்க, மேனேஜ்மெண்ட்டும் படிங்க. மேனேஜ்மெண்ட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல சைமல்டேனியஸா, படிங்க. ஒரு குட்டி கான்செப்ட் சொல்லி தரேன் இன்னைக்கு.
அன்னைக்கு எது வரைக்கும் முடிச்சோங்க நம்ம மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட் எது வரைக்கும் முடிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல? மேனேஜ்மெண்ட் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டா? ம். பிளானிங்கா சூப்பர். பிளானிங்னா எந்த பேஜ் வரைக்கும் பார்த்தோம்? இதுல எது கண்ணா வரும்? இப்ப இது ஃபர்ஸ்ட் இது. ஓகே. ஸோ பிளானிங்ன்றது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங்ன்றது இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். பிளானிங் அப்படின்றது வந்து த மேனேஜர் வந்து டிசைட்ஸ் விச் ஆல்டர்னேட்டிவ் ஷுட் பி ஃபாலோடு, எந்த பாலிசி வந்து எடுத்துக்கணும். இது வந்து கோல் ஓரியன்டட், இட் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ், இட் இஸ் பர்வேசிவ், இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இட் இன்வால்வ்ஸ் சாய்ஸ் பிட்வீன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேவா? பிளானிங்ன்றது பிளானிங் இஸ் கன்சர்ன் வித் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப் அப்ஜெக்டிவ்ஸ். இட் இஸ் வெரி மச் ஃபிளெக்சிபிள். பிளானிங்கோட லிமிடேஷன்ஸ் என்ன? சம்டைம்ஸ் இன்னக்யூரேட்டா போகலாம், சம்டைம்ஸ் டைம் கன்சியூமிங்கா இருக்கும், ரிஜிடிட்டி, காஸ்ட்லியா இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோட ஆட்டிடியூட் வந்து சம்டைம்ஸ் மாறலாம். தே மைட் கோ ஃபார் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அப்போ மோர் ஆஃப் அ சேஞ்சஸ் மைட் ஹேப்பன் இன் த இனிஷியல் பிளானிங். கொரோனா டைம்ல எல்லாம் வந்து அதுக்கு ப்ரையர் இயர்ல பிளான் பண்ணிக்கிறதுலாம் கொரோனா டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது. கரெக்டா? அந்த டைம்ல தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருக்கும் வந்துருது, ஆஃபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்ல. அப்போ அதுக்கு முன்னாடி விஷயத்துக்கு அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதான் வந்து ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பிளானிங். பிளானிங் சிஸ்டம்ல ஃபால்ட்டி டிசைன் நடக்கும்போது 3 விஷயம் நடக்குங்கண்ணா. ஒன்று, ரிவார்டு இருக்காது, பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், எஃபெக்டிவ் பண்ண முடியாது பிளானிங்கே. பிளானர் மஸ்ட் பொசஸ் நாட் ஒன்லி ஸ்கில் பட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிரெத் ஆஃப் தி விஷன். அது ஒன்று. பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் இனோவேஷன், பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் அன்சர்டினிட்டி. அதாவது நான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன்னா புதுசா யோசிக்க மாட்டேன், ஒரே மாதிரி மோனோட்டஸ்னா. நான் இனோவேஷன் பண்ணணும்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வேணும். ஓகேவா? அதுதான். ஒரு எஃபெக்டிவ் பிளானிங் பண்ணணும்னா நான் பிளானிங் டஸ் நாட் சப்ஸ்டியூட் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். எப்படி ஒரு எஃபெக்டிவ் பிளானிங் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஸ்ரீச்சரன்? நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. ம். வெரி குட். சூப்பர். அப்பனா என்னன்னா, பி செலக்டிவ். there is a make plan very simple and easy. A plan வந்து should meet the needs. Plan should be thorough and it should not omit any function. அப்புறம் to plan effectively the manager should consider these points. என்னலாம்?
ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங்னா என்ன? இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு மழை ரொம்ப வரும், இன்னைக்கு வெயில் பயங்கரமா அடிக்கும், இப்படிலாம் சொல்றது ஃபோர்காஸ்ட். பிளானிங்னா என்ன அர்த்தம்னா பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் நான் ஒரு நம்பரை வச்சு அசஸ் பண்ணி பண்றது வந்து பிளானிங். இட் இஸ் நெசசரி டு செக்யூர் த அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் ஃப்ரம் them. பிளான் வந்து சவுண்டா இருக்கணும். இட் should be சவுண்ட் ஒன். அண்ட் பி அப்ஜெக்டிவ் ஓரியன்டா இருக்கணும். இட் should குவான்டிஃபை தி மார்க்கெட் வேல்யூ. அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு மானிட்டரி சிஸ்டம் வந்து கிரியேட் பண்றது வந்து பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணி அதே மாதிரி நான் லாங் ரன்ல இப்போ பிளானிங்லேயே மூணு இருக்கு. ஷார்ட் ரன் பிளானிங், லாங் ரன் பிளானிங், மீடியம் டர்ம் பிளானிங். ஷார்ட் ரன்னா வித்தின் அ பீரியட் ஆஃப் 12 months. மீடியம்னா வந்து ஒரு 3 to 5 years. லாங் ரன்றது 10 years. ஓகேவா? அந்த மாதிரி பிளானிங்கை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபிட் த பிளான் டு த சுச்சுவேஷன். இப்போ பிளானிங் ப்ராசஸில் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும் ஸ்ரீச்சரன்? பிளானிங் ப்ராசஸில் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கலாம்? நீங்கள் ஓனாக சும்மா சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ம். வெரி குட், வெரி குட், சூப்பர். எக்ஸலண்ட் அண்ணா. நெக்ஸ்ட் வேற என்ன தோன்றுது? வெரி குட், சூப்பர். நீங்க தான் பிளான் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா உங்ககிட்ட? ஏன் ஸ்ரீச்சரன் அப்படி சொல்லிட்டீங்க? ஹோப்ளிமெட்ல நல்லா பிளானிங் பண்ணுவாங்க. எப்போ நீ உங்களுக்கு போர்ஷன்ஸ்லாம் முடிச்சாங்க 12th? அப்புறம் என்ன பண்ணாங்க 3 மாசம்? சூப்பர். அப்புறம் 3 months என்ன பண்ணீங்க? ம். ஓ, ஆர்ஆர் அகாடமில இருந்தாங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட். ஸோ அப்போ என்ன, எப்படி பிளான் பண்ணாங்க உங்களுக்கு? எப்போ ஆரம்பிச்சாங்க கண்ணா 12th போன வருஷம்? ஜூன் மந்த். ஜூன் மந்த்ல ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிச்சிடணுன்றது ஒரு பிளான் இல்லையா? அடுத்த பிளான் என்ன? அடுத்த 3 மாசம் பசங்களுக்கு நல்லா ரிவிஷன் கொடுக்கணுன்றது பிளான். இதோட அப்ஜெக்டிவ் என்ன நினைக்கிறீங்க கண்ணா? இந்த இந்த சீக்வன்ஸ் அப்ஜெக்டிவ் எதனால இந்த மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சு அப்படி பண்றாங்க? எதனால? ஸோ அப்ஜெக்டிவ் வந்து பசங்க நல்லா எழுதணும். அதே மாதிரி பிளானிங் ப்ரெமிசஸ்ன்றது உங்க ஸ்கூல் தானே? நீங்க உங்க ஸ்கூல்லே எழுதுனீங்களா? பிளானிங் ப்ரெமிசஸ் அங்கே. இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? கம்ப்ளீட்டா நீங்க கரெக்டா நல்ல மார்க் வாங்கி பிகாம் கரெக்டா எழுதணும் இல்ல இனி ஃபர்தர் கோர்ஸ். அப்புறம் ஐடென்டிஃபைங் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அஹோப்ளிமெட்லேயே சேரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்க? அஹோப்ளிமெட் ஆக்சுவலாக ரொம்ப டிசிப்ளின்டா பண்ற ஸ்கூல் கண்ணா. அது விட்டுருங்க. அஹோப்ளிமெட்ல இல்லாத ஸ்கூல்லாம் எப்படி நீங்க பார்த்திருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்க படிச்சீங்க? அஹோப்ளிமெட் முன்னாடி 10th? ஏன் அதுவும் சூப்பர் ஸ்கூலு. சங்கரான்றது இந்த காஞ்சி பெரியவா அவளோட தான். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ நீங்க கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? அங்க அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அந்த கோயில்லாம் இருக்கும்ல இல்லையா? இருக்கு. அது கேம்ப் ரோட் சங்கராவும் இதுவும் ஒண்ணாக்கண்ணா வேற வேறயா? தாம்பரத்துல ஒரு சங்கரா இருக்குல்ல, அது இதெல்லாம் ஒண்ணா? ஓகே, ஆனா அது காஞ்சி பெரியவாவோட தான். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் இல்லாம சங்கராலேயே இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் கரெக்டா? நீங்க ஆனா ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க டெய்லி?
ஓகே, சூப்பர். எப்படி கோச்சிங் பண்ணாங்க உங்களுக்கு 11th 12th? ம். ஓ, லெசன்ஸ் எடுப்பாங்க. பட் ஓ, ப்ரெஷர்லாம் இல்ல. அப்போ உங்களுக்கு ஸ்கூலா நீங்க படிச்சீங்கல்ல கண்ணா, ஆனா இதுவே வேற ஸ்கூலா இருந்தா நைட் 7 மணி வரைக்கும், இப்ப எங்க ஏரியால சொல்றேன், 7 மணி வரைக்கும் உட்காந்துக்கணும். காத்தால 6:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வரணும். சண்டேவும் ஸ்கூலுக்கு வரணும், சாட்டர்டேவும் ஸ்கூலுக்கு வரணும். ஓகேவா? டெஸ்ட் மாத்தி மாத்தி எழுதிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்? ஓ, அப்படியா? ஓகே, ஓகே. அப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆயிடும்ல மைண்ட். ஸோ ஹோப்லி மெட்ல பிளானிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூதா, அப்ஜெக்டிவ் ஓரியன்டா, எங்க பிடிக்கணுமோ பிடிச்சி பசங்களை எவ்வளோ ரிவிஷன் எக்ஸாம் வைக்கணுமோ வச்சு, அவுட் சைடு ஆர்ஆர் அகாடமிலாம் கூப்பிட்டு வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி உங்களோட அப்ஜெக்டிவ்க்கும் அவங்க ஓரியன்டா இருந்திருக்காங்க. ப்ரிமிசஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அலைன் ஆயிருக்கு. ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்போ நீங்க அது தவிர டியூஷன் போட்டீங்கன்னா அஹோபிலம் அது மட்டும் தான் இல்லையா? யார் காமர்ஸ் ஃபேக்கல்டி பேர் சொல்லுங்க. இவங்க அக்கௌண்ட்ஸ் வைக்கலாம். ஓகே. ஸோ அப்போனா நீங்க வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் போவே இல்லை. பட் இங்க இருக்கிறது எப்படி தெரியுமா? 7 மணிக்கு போறாங்களா, அதை தவிர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டியூஷன் போவாங்க. ஆல்டர்னேட்டிவ் டியூஷன்லயே 4 5 டியூஷன்ஸ் இருக்கு. அதுல செலக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் அந்த டியூஷன்லயும் படிக்கணும், இங்கேயும் படிக்கணும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா பசங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாயிடும். ஆனா உங்களோட அஹோபிலி மெட்ல அதெல்லாம் கிடையாது. அழகா பண்ணாங்க, டிவிஷன் முடிச்சாங்க, பிளான் என்னவோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பிளான் ரிவ்யூ பண்ணும்போது பசங்கெல்லாம் நல்லா மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? இதுதான் ப்ராசஸ். ஸோ பிளானிங் ஸ்டெப்ஸ் வரும்போது உங்களோட அஹோபிலி மெட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஈஸியா இருக்கா? சூப்பர். இப்போ பிளானிங்லயே 4 அப்ரோச் இருக்குக்கணும். டாப் டவுன். டாப் டவுன்னா என்ன? தலை கீழே வருது. பாட்டம் அப் அப்ரோச்னா என்ன? இப்போ ஹைட்டா ஒருத்தர் குள்ளமா ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாரு? தலையை கீழே குஞ்சு பேசுவார். கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற செட்டப் பிளானிங். நீ அப்படி பிளான் பண்ணு, நீ இப்படி பிளான் பண்ணுன்ட்டு மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பாட்டம் அப்ரோச் குள்ளமா இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? மேல தண்ணியை குனிஞ்சு மேல பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும்? கீழே இருக்கிறவங்க சார் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரலாம் சார், இந்த மாதிரி பிளானிங்ல இன்கார்பரேட் பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா இந்த எங்க ப்ராசஸ்க்கு ஈஸியா இருக்கும்ட்டு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ், கீழே இருக்கிற ஃபோர்மேன்லாம் மேல பார்த்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றது பாட்டம் அப் அப்ரோச். புரியுதா? ஸோ டாப் டவுன் அப்ரோச்ன்றது டாப் மேனேஜ்மெண்ட் டு லோவர் மேனேஜ்மெண்ட். பாட்டம் அப் அப்ரோச்ன்றது லோவர் மேனேஜ்மெண்ட் டு டாப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் பண்றதுக்குன்னா இந்த காம்போசிட் அப்ரோச்ன்றது என்ன தெரியுமா? மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் பிளானிங்ல இன்வால்வ் ஆவாங்க. லோவர் மேனேஜ்மெண்ட் லெவலும் பிளானிங்ல இன்வால்வ் ஆகி டாப் மேனேஜ்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் இவங்க 2 பேருக்குமே கொடுக்கறது காம்போசிட் அப்ரோச். புரிஞ்சுதா? குட். டீம் அப்ரோச்னா உண்மை இல்லை. ஒரு மேனேஜர் இருப்பாரு, வாங்கப்பா பிளானிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீம் மெம்பர்ஸையும் உள்ள கூட்டிட்டு போவாரு. எல்லார்கிட்டயும் கேட்பாரு. ஏன்னா அவங்க தானே ஒர்க் பண்றாங்க. யார்கிட்ட நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், யார் அதுல நிஜமாலே ஒர்க் பண்றாங்க, அந்த ப்ராப்ளம் யாருக்கு வந்து நிஜமாலே ப்ராப்ளமா இருக்கு, அந்த ப்ராசஸோட யார் வந்து அலைன்டா இருக்காங்கன்னு கிட்ட கேட்டா தானே ப்ராசஸ் எப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம், இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றது தெரியும் இல்லையா? ஓ, ஹோபலி மெட்டக்கு ஸ்கூல் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா தானே
எந்த எந்த சாப்டர்ல டிஃபிகல்ட்டி இருக்கு என்ன இதுன்னு கேட்டா தானே தெரியும்ல. நான் மட்டும் வந்து ஸ்கூல் மட்டும் வந்து இல்ல இல்ல ஸ்ரீசரனுக்கு அதுலதான் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணக்கூடாது. டீம் அப்ரோச்ல என்னன்னா ஸ்ரீசரனையும் கூப்பிட்டு எல்லா குரூப் ஆஃப் பீப்புளையும் கூப்பிட்டு மிஸ் கூப்பிட்டு ஸ்ரீசரன் உனக்கு இங்க என்ன பிரச்சனை, உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படி கேட்டு உட்காத்தி வச்சு சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பரவாயில்லப்பா, நம்ம டவுட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மிஸ் இருக்காங்க, நம்மளோட டவுட் நம்மளோட ஐடியாஸ் அக்னாலேஜ் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ நம்ம தப்போ கரெக்டோ மிஸ் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க சஜஷன் கொடுப்பீங்க. மேம் எனக்கு இங்க டவுட், ஆனா இப்படி பண்ணலாமா நான் யோசிக்கிறேன், உங்க எண்ட்ல இருந்து எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க மிஸ்ஸுக்கே ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் சப்போர்ட்டுக்கு. கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும், மிஸ்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஆகும். கரெக்டா? மிஸ்ஸும் ஓகே ஸ்ரீசரனுக்கு எல்லாம் ப்ராப்ளம், அவன் கண்டிப்பா சென்டம் வாங்குற பையனாச்சு, பட் அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதால அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு மிஸ்ஸுக்கும் தோணும். இதுதான் நான் டீம் அப்ரோச். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு ரூமுக்கு வந்தது சரி பண்ணீங்க, உங்க ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அதை நான் பிளானிங்ல எப்படி ஒத்தொத்தரியா கேட்டு பண்றதுதான் டீம் அப்ரோச். ஓகேவா? இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. டாப் டவுன் அப்ரோச்னா என்ன என்ன சொன்னேன்னா நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். பாட்டம் அப் அப்ரோச். காம்போசிட் அப்ரோச். வெரி குட். டீம் அப்ரோச். சூப்பர் 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 ஸ்ரீச்சரம், எக்ஸலண்ட். அவ்வளவுதான். சி இப்போ சிடபிள்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி வரும்னா, வாட் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச், அதாவது இல்ல இல்ல டிக் தான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் கொடுத்துட்டு இந்த நாலு அப்ரோச் கொடுத்துட்டு வேற ஏதோ மூணு தப்பா கொடுப்பாங்க. நீங்க இந்த நாலு அப்ரோச் அதை டிக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும்னா டீம் அப்ரோச்சோட மீனிங்கை கொடுத்துட்டு இது வந்து எந்த அப்ரோச்ல வரும், டாப் அப்ரோச்சா பாட்டமா காம்போசிட்டா டீமான்னு கேட்பாங்க. நீங்க டீம் அப்ரோச்னு சொல்லணும். சூப்பர். நான் இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. அப்புறம் ஸ்ரீச்சரன் ஏற்கனவே நான் அப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல ஒன்ல இருந்து ஃபைவ் ஐம் டேக்கிங் ஆஃப். ஒன்ல இருந்து ஃபைவ் ஆஃப், சிக்ஸ்த்ல இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ள வந்து நான் சிலது டெஸ்ட் பேப்பர்ஸ் அனுப்பிச்சிட்டு போறேன். நீங்க என்ன எழுதணும்ன்றதையும் நான் அனுப்பிச்சிட்டு போறேன். ஓகே, நீங்க அதை கோத்ரூ பண்ணிட்டு இப்ப நான் சொல்லி தந்த எல்லாத்தோடு இருக்குல்ல, காஸ்டிங்கா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மேக்ஸா இருக்கட்டும், டில் டேட் எல்லாமே தரவா வச்சிருங்க. சிக்ஸ்த் வந்தோம்னே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிடலாம். சிக்ஸ்த் மார்னிங் ஆஸ் யூஷுவல் 10 to 11 கண்ணா. இதோட ரெக்கார்டிங்லாம் அனுப்பிச்சு விட்டுறேன். ரெக்கார்டிங் தினந்தரம் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? சூப்பர் கண்ணா. தேங்க்யூ ஸ்ரீச்சரன். அம்மா கிட்டே சொல்லுங்க, அந்த சிக்ஸ்த் அன்னைக்கு வி வில் அகைன் ரெஸ்யூம் பேக். ஸோ யூ ஆர் கெட்டிங் ரிசல்ட் ஆன் 9th. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா வாங்குவீங்க மார்க்ஸ். எங்க எந்த காலேஜ் போட்டிருக்கீங்க? ஏஎம்ஜே இல்ல? ஏஎம்ஜே. சரி கண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்ரீச்சரன். இது வரைக்கும் நீங்க நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ்க்கு அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓகேவா? சூப்பர். பை கண்ணா, தேங்க்யூ. இந்த சண்டே பேப்பரும் இந்த கம்மிங் சண்டே பேப்பரும் நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் இன்னைக்கு. ஓகேவா? இந்த வரப்போற கம்மிங் சண்டே பேப்பர் நீங்க சண்டே அட்டன் பண்ணுங்க. முந்தானேத்தி சண்டே பேப்பரை இன்னைக்கோ நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அனுப்பிச்சு விடுங்க. ஓகே கண்ணா, பை பை.